ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு வறுவல் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ் எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க. அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். 2 உருளைக்கிழங்கு, நான் 2 மயிர்கிழங்கு குக்கரில் போட்டு 2 விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்துட்டேன். இதை வந்துட்டு வெற்றிலை வள்ளி கிழங்கு அப்படின்னும் சொல்லுவாங்க. என்கிட்ட இந்த கிழங்கு அவைலபிளாக இருந்தது, அதனால நான் 2யுமே 2 விசில் போல் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இது கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு சேனக்கிழங்கு, இந்த மாதிரி எந்த கிழங்கு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு தனியாக உருளைக்கிழங்கு மட்டும்தான் பண்ண பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் அதை மட்டும் கூட செஞ்சுக்கலாம் இந்த மெத்தடில். பாருங்கள், இது வந்துட்டு உடையக்கூடாது கிழங்கு, அதனால தான் நான் 2 விசில் மட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் 2 விசிலுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா கிழங்கு உடஞ்சி போயிடும். இப்போ இதை நான் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு வட்ட வடிவில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இருக்கிற குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதில்ல. அவங்களுக்கு இந்த மாதிரி கிழங்குகள்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு போதுமான கார்போஹைட்ரேட் கிடைக்கிது. அதே மாதிரி அவங்க எவ்வளோ கிழங்கு சாப்பிட்டாலும் சின்ன வயசு குழந்தைங்க வந்துட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எப்படி ஃபுல் டே ஆக்டிவாக தான் இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு நல்ல டைஜஸ்ட்டும் ஆகிடும். கார்போஹைட்ரேட்னால அவங்களுக்கு ஸ்டொமக் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இதில் வந்துட்டு நான் இஞ்சி, பூண்டு, ஒரு 4 சின்ன வெங்காயம், சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நீங்கள் வந்துட்டு க்ரஷ் பண்ணியும் எடுத்துக்கலாம். இல்லையா நீங்கள் மிக்சியில் ஒரு பேஸ்ட்டாகவும் அடித்து எடுத்துக்கலாம். அந்த விழுதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த இஞ்சியோட பச்சை வாசனை போகணும், இல்லைன்னா நம்மளுக்கு கசப்புத்தன்மை வந்துடும். ஒரு 4-5 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமேட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு விரும்பி சாப்பிடுவாங்க. அது கூடவே நம்ம மற்ற கிழங்குகளையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு எல்லா ஊட்டச்சத்துமே கிடைச்சிருது. சாப்பாடு அதிகமாக சாப்பிடாத குழந்தைங்களுக்குமே இந்த மாதிரி கிழங்கு வகைகளை நம்ம கலந்து கொடுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிழங்கையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த கிழங்கு எல்லாத்துலேயும் மசாலா வந்துட்டு கோட்டிங் ஆகணும், அந்த மாதிரி நம்ம பெரட்டணும். இதில் நான் 2 ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை மாவு சேர்க்குறேன், கிறிஸ்பினஸ் வர்றதுக்காக. நீங்கள் பொட்டுக்கடலை மாவு இல்லைன்னா கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு நீங்கள் வந்து மெதுவாக கிளறி கிளறி விடும்போது நம்மளுக்கு கிழங்கு உடையாமல் நல்லா மசாலாவும் கோட்டாகி வந்துடும். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க 2 கரண்டி வச்சு. இப்போ பாருங்கள், மசாலா நல்லா கூட்டாகி வந்துருச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.